வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அதிகாரத்திற்காக வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து. கைதான சந்தேக நபர்களின் உயர் மற்றும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீரமைத்து தற்போதைய அரசாங்கம் நீதியினையும் பொறுப்புக்கூறலையும் நிலைநாட்டுமா என்று சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி. மாகாண சபை தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மேலும் வாக்கு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடும் என்று எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அதிகாரத்திற்காக வடக்கிலும் தெற்கிலும் இனவாத தோன்றல் மீண்டும் கிளம்பி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இன்றைய தேசிய போர் வீரர் நினைவேந்த நிகழ்வில் உரையாற்றியவர் நாட்டின் நிகழும் முக்கிய விடயங்களை முன்வைத்து சில முக்கிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் இன்னமும் முழுமையான வெற்றியாளர்கள் இல்லை. நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் பறந்து வந்து நிலை பெறும் போது நாம் உண்மையான வெற்றியாளர்களாக மாற முடியும். போர்க்காலத்தில் நாம் பேரளவான இரத்தத்தை சிந்தியுள்ளோம். ஆறுகள் போன்றே கண்ணீர் சிந்திய பெற்றோர்கள், மிக கொடூரமான வலிகளை அனுபவித்த மக்கள் நாங்கள். அந்த அனுபவங்களை மீண்டும் ஒருபோதும் நிகழாமல் தடுப்பதே எங்களது கடமையாகும் என்றார். அத்துடன் அமைதிக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இனி போர் பயமே இல்லாத சமுதாயத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். ஆனால் தற்போது அதிகாரத்திற்காக இனவாத அரசியல் வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது என்றும் அவர் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, தாய்நாட்டின் முழுமையான சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தையாக அல்ல. இன்று பல இடங்களில் மழையால் நிலச்சரிவுகள் அபாயமாக உள்ளது. சுமார் 4900 வீடுகள் அபாயத்தில் உள்ளன. இதுபோல சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான உள்நாட்டு வலிமை எங்கே? உலகத்தில் எங்காவது மோதல் வெடிக்கும் போது அதன் தாக்கம் நம்மை அச்சுறுத்துகிறது. அது நம் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிலைக்கிட்டு செல்கின்றது. இன்று நாம் பொருளாதார ரீதியாக இறையாண்மையை இழந்த ஒரு நாடாக இருக்கின்றோம். நமது சொந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் என்று இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் நமது சட்டத்தின் ஆட்சி நிலை பெற வேண்டும். உலகம் இலங்கை ஆட்சியை பாராட்டும் அளவுக்கு நம்மை உயர்த்த வேண்டும் என்றும், குற்றம், போதைப்பொருள், தொற்று நோய்கள் இல்லாத ஒரு நாடாக இலங்கை விளங்க வேண்டும். வெறுப்பு மற்றும் மோதல்கள் இல்லாத அரசை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் தமது நாட்டின் முழுமையான சுதந்திரம் மற்றும் உண்மையினை இறைமை அடையப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். நாட்டின் உப்பு தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் உற்பத்தி நடைபெற்று வருகிறது என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அவர், எதிர்பாராத மழை காரணமாக உப்பின் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டது. இதனால் உற்பத்தியில் தற்காலிக இடையூறு ஏற்பட்டது என்றார். இந்த நிலைமையை சமாளிக்க தேவையான உப்பு அளவை அரசு இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளதாகவும், இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நாளைய தினம் நாடு வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் உப்பு பற்றாக்குறைக்கு நுகர்வோர்களின் தேவையற்ற அச்சமே காரணம் என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக கூறியுள்ளார். நுகர்வோர் அதிக அளவில் உப்பை குவித்து வைத்ததாலேயே தட்டுப்பாடு ஏற்பட்டது. இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் புதன்கிழமைக்குள் தேவையான அளவு உப்பை நாட்டுக்கு கொண்டு வந்து சந்தைக்கு விநியோகிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறியிருந்தார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் LTP தெஹிதனிய கைதான சந்தேக நபர்களின் உயிர் மற்றும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள ஆணைக்குழுவின் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறியதாவது, சமீப காலமாக போலீஸ் நிலையங்களில், காவல் கழிப்பறைகளில் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் உயிரிழப்பது போன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒருவரது குற்றம் நிரூபிக்கப்படாதவரை அவர் குற்றவாளி அல்ல என்பதே சட்டத்தின் அடிப்படை. எனவே சந்தேக நபர்களின் உயிர் மற்றும் நிலையை பாதுகாப்பது போலீஸ் அதிகாரிகளின் முதன்மையான கடமையாகும். போலீசாரால் கைது செய்யப்படும் நபர்களுக்கு உணவு, சுத்தமான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்பட வேண்டும். இது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முக்கியமான பங்காகும். மேலும் கைதான சந்தேக நபர்களை போலீஸ் அதிகாரிகள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டும் கையேடொன்று ஆணைக்குழு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விரியசூரியவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த கையேட்டில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடைமுறைகள், அவர்களை தடுத்து வைத்திருக்கும் போது வழங்க வேண்டிய பாதுகாப்புகள், நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பன உள்ளிட்ட விடயங்கள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்களின் தனிப்பட்ட விவரங்களை ஊடகங்களில் வெளியிடுவது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் பின்னர் அந்த நபர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் முன்னர் வெளியான செய்தி அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை நீதிமன்றம் வழங்கும் போது சட்டத்தின் நிலையில் மனித உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அனைவரும் உணர வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்.
இலங்கையின் முந்தைய அரசாங்கங்கள் கடந்த யுத்த காலத்தின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்களை மறத்துள்ளதுடன் அவை தொடர்பாக விசாரணைகளை முறையாக முன்னெடுக்கவும் தவறியுள்ளன. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இனிமேலும் அந்த தோல்விகளை திருத்தி நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை நிலைநாட்டுமா என்று சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்து உள்நாட்டு போர் முடிவடைந்த நினைவு கூறும் வகையில் நேற்று 16வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அந்த அமைப்பு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. மேலும் அந்த பதிவில் கூறப்பட்டிருப்பதாவது, யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற கொடூரங்களை நினைவு கூற துயரமிக்க ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடுகின்றனர். வலிந்து காணாமல் ஆக்கங்கள், சித்திரவதை, விசாரணையின்றி தடுத்து வைத்தல் போன்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் போன்று சர்வதேச சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகள் இன்னமும் நீதி பெறவில்லை. பாதிக்கப்பட்டோர் நீண்ட காலமாக நீதியும் பொறுப்பு குரலும் கோரி வரும்போது முந்தைய அரசாங்கங்கள் இத்தனை வருடங்களாக இந்த வாய்ப்புகளை புறக்கணித்துள்ளன. எனினும் தற்போதைய அரசாங்கம் கடந்த தவறுகளை திருத்தி உண்மை, விசாரணை, நீதி வழங்கல் மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை உறுதிப்படுத்துமா என்பதை சர்வதேச சமூகம் கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க உதவ சர்வதேசம் தலையீடு செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் சட்டத்தரணி மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரான அம்பிகா சட்குணநாதன் அடுத்த மாகாண சபை தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மேலும் வாக்கு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் அளித்த நேர்காணலில் மாகாண சபை தேர்தல்களில் என்ன நடக்கலாம் என கேட்கப்பட்ட போது நான் துல்லியமாக ஊகிக்க விரும்பவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி தனது நடவடிக்கைகள் மற்றும் தவறுகளை உணராது அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ் மக்கள், முஸ்லிம் வாக்காளர்களிடையே அதன் ஆதரவு மேலும் குறைய வாய்ப்பு உள்ளது என்றார். அண்மையில் நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிட்டு 58 சபைகளில் 40இல் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அவரிடம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த வாக்காளர்கள் குறுகிய காலத்தில் ஏன் தமிழரசு கட்சி மற்றும் பிற தமிழ் கட்சிகளிடம் திரும்பி சென்றார்கள் என்று கேட்டபோது இது பல காரணிகளால் ஏற்படக்கூடியது. முக்கியமாக வரலாற்று குறைகள் மற்றும் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் தீர்வை காணவில்லை. ஏதேனும் மாறுதலாக காட்சி அளித்திருக்க வேண்டும் என்று விளக்கினார். உதாரணமாக, ஆக்கிரமிக்கப்பட்ட அல்லது அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விடுவிக்காமல் அதற்கு பதிலாக 5940 ஏக்கர் நிலம் அடங்கிய புதிய வர்த்தமானி ஒன்று வடக்கில் வெளியிடப்பட்டது. இது நில ஒதுக்கீடு சட்டத்திற்கு பதிலாக நில தீர்வு கட்டளை மூலம் முன்னெடுக்கப்பட்ட ஒரு நயவஞ்சக நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான முயற்சிகள் பற்றியும் அதை ஆய்வு செய்யும் குழு நியமிக்கப்படுவதால் சட்டம் ரத்து செய்யப்பட முடியாது என்று சொல்ல முடியாது. அந்த முயற்சி நேர்மையற்றதாகவும் தோன்றுகிறது என்றார். மேலும் என்பிபி கடந்த தேர்தல்களை வெற்றி பெற்றது தமிழ் தேசியவாதம் வீழ்ச்சி அடைந்ததை காட்டவில்லை. அதே போன்று தமிழ் கட்சிகளின் வெற்றி தேசியவாதம் வலுவடைந்ததையும் நிரூபிக்கவில்லை என்று தெளிவுபடுத்தினார். அதாவது தமிழ் மக்களின் வரலாற்று கோரிக்கைகள் கைவிடப்பட்டதில்லை. தமிழ் தேசியவாதம் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து பரிமாறி வருகிறது. தேர்தல் முடிவுகள் ஒருபோதும் அதன் உண்மை நிலையை முழுமையாக பிரதிபலிக்காது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். போலீசாரின் தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை 46 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த சம்பவங்கள் பெரும்பாலானவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் செயல்பாடுகளால் நிகழ்ந்தவை என்றும் 46 சம்பவங்களில் 31 நிகழ்வுகள் குற்ற கும்பல்களின் திட்டமிடலின் விளைவாக இடம்பெற்றதாகவும் கூறினார். மேலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கி சூடுகளில் பயன்படுத்தப்பட்ட 41 துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறினார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளில் 27 பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் என்றும் மீதமுள்ள 14 T56 ரக துப்பாக்கிகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.